பச்வான் கிராமம் நகரத்தை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால ரொம்பவே பின்னோக்கி இருக்கு. இந்த இடத்துல வாழ்க்கைய வாழ்றதுக்கான வசதிகள் ரொம்பவே குறைவா இருக்கு. கிராமத்துக்கு பக்கத்துல ரொம்ப தூரம் வரைக்கும் ரோடுகள் கிடையாது. அவ்வளவு ஏன் கிராமத்துல குழந்தைங்க படிக்கிறதுக்கு நல்ல பள்ளிக்கூடங்கள் கூட கிடையாது. அந்த காரணத்தினால இந்த கிராமத்து பசங்க எல்லாம் படிக்கிறதுக்காக ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு. ரகு தம்பி, சீக்கிரமா ரெடி ஆயிடு. அப்படி இல்லைன்னா நாம இன்னைக்கும் ஸ்கூலுக்கு லேட்டா தான் போவோம். என்னை இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க விட அக்கா. எனக்கு ரொம்ப தூக்கமா வருது. மாட்டேன், சீக்கிரமா எழுந்துரு. அப்புறம் ஸ்கூல் போறதுக்கு ரெடி ஆகு. ஆனா அக்கா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஷாமுவும் பிங்குவும் எல்லாரும் 8 மணிக்கு தான் முழிப்பாங்க. ஆனா நீங்க என்ன 5 மணிக்கே எழுப்பி விட்டுடுறீங்க. அடே முட்டாள், அவங்க ஸ்கூல் பக்கத்திலேயே இருக்கு, அதனாலதான் அவங்க லேட்டா எழுந்துக்கிறாங்க. ஆனா நாம ஸ்கூலுக்கு போய் சேர்றதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுதுல்ல, அதனால நாம சீக்கிரம் எழுந்து தானே ஆகணும். ஒருவேளை நம்ம கிராமத்திலயும் பள்ளிக்கூடம் இருந்திருந்தா நாம இவ்வளவு தூரம்லாம் போக வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இந்த ஆனா அவனெல்லாம் விட்டு தொலை. அப்புறம் சீக்கிரமா பள்ளிக்கூடத்துக்கு ரெடி ஆகு. ரகு எழுந்திருச்சான். அப்புறம் அவன் ஸ்கூல் போறதுக்கு ரெடி ஆனான். கொஞ்ச நேரத்துல அவன் ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு அப்புறம் பேகை மாட்டிக்கிட்டு ரெடி ஆயிட்டான். அப்புறம் அக்காவும் தம்பியும் 2 பேரும் டிஃபன் சாப்பிட்றதுக்காக வந்து உட்காந்தாங்க. இந்தாங்க, நீங்க 2 பேரும் சாப்பிட்றதுக்கு ஆலு பரோட்டா நல்ல சூடா இருக்கு. அம்மா ஜோதிக்கும் ரகுக்கும் தட்ல ஆலு பரோட்டா அப்புறம் சட்னி கொடுத்தாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப ஆனந்தமா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அம்மா, பரோட்டா ரொம்ப டேஸ்டியா இருக்குமா. இன்னைக்கு எனக்கு 3 பரோட்டா வச்சிருங்க அம்மா. பகல்ல எனக்கு ரொம்ப பசிக்குது. சரிப்பா, முதல்ல இத சாப்பிட்டு முடிங்க. ஜோதியும் ரகுவும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அம்மா அவங்க 2 பேருக்கும் டிஃபன் பாக்ஸ்ல பரோட்டா எடுத்து வச்சாங்க. டிஃபனை சாப்பிட்டு முடிச்சதும் 2 பேரும் அவங்கவுங்க டிஃபன் பாக்ஸை அவங்க பேக்ல வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு புறப்பட்டு போனாங்க. அது சரிக்கா, இப்பெல்லாம் உங்க கிளாஸ்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஜனவரி 26 வருது இல்லையா, அதுக்கான ஏற்பாடுகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. அடேங்கப்பா, எங்க கிளாஸ்ல கூட அதே மாதிரி விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. நான் அதுல பார்ட்டிசிபேட்டும் பண்றேன் தெரியுமாக்கா. என்ன, நிஜமாவா? நீ பார்ட்டிசிபேட் பண்றியா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? ஏன்னா நானும் பார்ட்டிசிபேட் பண்றேன். இத பத்தி நீ எதுக்கு என்கிட்ட முன்னாடியே சொல்லல? நீங்க என்கிட்ட கேட்கவே இல்ல. எதுக்கு? அப்படியா? சரி, நீ எதுல கலந்துருக்க சொல்லு. நான் இந்த முறை சிப்பாயி வேஷம் போட்டிருக்கேன். நான் பரேட் பண்ண போறேன். அப்புறம் எல்லாருக்கும் சல்யூட் பண்ண போறேன். அப்படியா? இதுதான் விஷயமா? எங்க எனக்கு ஒரு முறை சல்யூட் பண்ணி காட்டு. ரகு ஜோதிக்கு சல்யூட் பண்ணான். ஆனா அவன் சரியான முறையில சல்யூட் பண்ண முடியல. பாரு, நீ தப்பான முறையில சல்யூட் பண்ற. அதுக்காக தான் எதுக்காக முன்னாடியே சொல்லலன்னு கேட்டேன். இங்க பாரு, சல்யூட் இப்படித்தான் பண்ணணும். அப்புறம் ஜோதி அவளே ரகுக்கு எப்படி சல்யூட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தா. சரிங்க அக்கா, நானும் இதே மாதிரி சல்யூட் பண்றேன். இப்ப ரகு ஜோதிக்கு ஒரு முறை சரியான முறையில சல்யூட் பண்ணி காட்டினான். இப்பதான் நீ கரெக்டா சல்யூட் பண்ண. இனிமே எப்பவும் இதே மாதிரி சல்யூட் பண்ண. எனக்கு தெரியும் நீ ஏதாவது ஒரு தப்ப கண்டிப்பா பண்ணுவேன்னு. டீச்சர் உனக்கு கத்து கொடுக்கும் போது உன்னோட கவனம் எல்லாம் எங்க இருக்கு? இப்படி ரொம்பலாம் திட்டாதக்கா, அதான் நான் சரியா பண்றேன்ல. ரகுவும் ஜோதியும் 2 பேரும் பேசிக்கிட்டே அப்படியே ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்தாங்க. ஏன்னா இப்ப ஜனவரி 26க்கு ஒரே ஒரு நாள் தான் பாக்கி இருக்கு. அதனால ஸ்கூல்ல ரொம்ப ஆரவாரமா ஜனவரி 26க்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்தது. அப்புறம் பசங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட அதுல பங்கேற்றுக்கிட்டு இருந்தாங்க. டீச்சர், நான் என் குரூப்போட போய் ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் கவனிக்கட்டுமா டீச்சர்? டீச்சரும் சரின்னு தலையசைச்சாங்க. அப்புறம் ஜோதி தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட கிரவுண்டுக்கு போய் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சா. ஸ்டூடெண்ட்ஸுங்க எல்லாரும் நாளைய ஃபங்க்ஷனுக்காக ரொம்ப உற்சாகத்தோட இருக்காங்க. அப்புறம் ரொம்ப ஆர்வமா எல்லா ஏற்பாடுகளும் பண்றாங்க. ஸ்கூல் முடிஞ்சதும் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நீ எல்லாத்தையும் நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்க இல்ல? ஆமாக்கா, இன்னைக்கு நான் அந்த மாதிரி தான் செஞ்சேன். டீச்சர் எப்படி சொன்னாங்களோ அப்படி. அப்புறம் நான் என்னுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் எப்படி சல்யூட் பண்ணணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்தேன். அடேங்கப்பா, நீ உண்மையிலேயே ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்ட.
சரி, நாளைக்கு யாரு எந்த அளவுக்கு ரெடியா இருக்காங்கன்னு பார்க்கத்தானே போறேன். ஆமாக்கா, நாளைக்கு ரொம்பவே ஃபன்னா இருக்க போகுது பாருங்க. மற்ற பசங்கள மாதிரி ரகுவும் ஜோதியும் நாளைய நாளுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ராத்திரி வானத்துல பயங்கரமான கருமேகங்கள் சூழ்ந்துடுச்சு. நல்ல மழை பெஞ்ச காரணத்தினால ஜோதியோட கிராமத்தை ஸ்கூலோட இணைக்கிற பிரிட்ஜ் உடைஞ்சு போச்சு. மறுநாள் காலையில ரகுவும் ஜோதியும் ஸ்கூலுக்கு போற சமயத்துல போய் பார்த்தாங்க. அப்போ அவங்க ரொம்பவே சோகமாயிட்டாங்க. என்னக்கா இப்படி ஆயிடுச்சு? இப்ப நாம எப்படிக்கா ஸ்கூலுக்கு போகிறது? இது எல்லாத்துக்கும் காரணம் மழை தான். ரகு, நான் ஃபங்க்ஷனுக்காக நிறைய ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அப்புறம் நான் என் குரூப்புக்கு லீடர் வேற. அப்படி நான் மட்டும் போகலன்னா எல்லாரும் என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க? இப்படி சொல்லிக்கிட்டே ஜோதி அழ ஆரம்பிச்சா. அப்புறம் ரகு அவளை அமைதிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணான். அழாதீங்கக்கா, இதுல உங்க மேல என்ன தப்பு இருக்கு? இப்படி பிரிட்ஜே உடைஞ்சு போச்சுன்னா நம்மளால ஸ்கூலுக்கு எப்படி போக முடியும்? அப்புறம் இந்த காரணத்துக்காக டீச்சர் கூட நம்மள திட்ட மாட்டாங்க. இப்ப ரகுவும் ஜோதியும் ரொம்ப சோகமான முகத்தோட திரும்பி வீட்டுக்கு போனாங்க. அங்க போற வழியில பரம்வீர் சித்தப்பா அவங்கள பார்த்தாரு. அவங்களோட இந்த சோகமான முகத்தை பார்த்துட்டு இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டாரு. என்னாச்சு பசங்களா, நீங்கள் 2 பேரும் ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கீங்க? இன்னைக்கு ஜனவரி 26 ஆச்சே. இன்னைக்கு நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும். சித்தப்பா, நாங்க ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தோம். ஆனா பிரிட்ஜ் உடைஞ்சு போச்சு. அதனால இன்னைக்கு நடக்க போற ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல எங்களால கலந்துக்க முடியாது. அப்படியா? அப்படின்னா இதுதான் விஷயமா? ஆமாங்க சித்தப்பா, அது மட்டும் இல்லாம நாங்க 2 பேரும் ஸ்கூல்ல நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தோம். நாங்க 2 பேரும் அங்க நடக்கிற ஃபங்க்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றோம். அப்படின்னா ஏன் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாது? கரம்வீர் சித்தப்பாவோட வாயில ஃபங்க்ஷன்ற பேரை கேட்டதுமே 2 பேரும் ரொம்ப ஆர்வத்தோட அவர்கிட்ட கேட்டாங்க. ஃபங்க்ஷனா? ஆனா எப்படி? ஸ்கூல் போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இப்ப அந்த வழியிலயும் போக முடியாது. அட, ஸ்கூலுக்கு போக முடியலன்னா என்ன? இப்போ நம்ம கிராமத்திலேயே ஃபங்க்ஷன் நடத்திடலாம். அப்புறம் நம்மளோட கிராமத்து மைதானத்திலேயே கொடியை ஏற்றி வைக்கலாம். இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஐடியா. ஆனா உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி தோணுச்சு? நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு சோல்ஜராக இருந்தேன். அப்புறம் நாங்கள் பார்டரில் ரொம்ப தூரத்தில் இருக்கும்போதெல்லாம் எங்களால் பரேடில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் எல்லாரும் எங்களோட கேம்புக்கு பக்கத்துலேயே கொடியை ஏற்றி வைப்போம். அப்படியா? அப்படின்னா போன வருஷம் கூட நீங்க இந்த மாதிரி தான் செஞ்சீங்களா? இப்போ நீ அதிகமாக கேள்விலாம் கேட்காத. அப்புறம் சீக்கிரமாக போய் கடையிலேருந்து ஒரு கொடியை வாங்கிக்கிட்டு வா, இல்லைனா எல்லாமே விற்று போயிடும். ரகுவும் ஜோதியும் கடைக்கு போனாங்க. அப்புறம் கடைக்காரர்கிட்ட மூவர்ண கொடி கேட்டாங்க. கடைக்கார அங்கிள், ஒரு பெரிய மூவர்ண கொடி கொடுங்க. இங்க பாருப்பா, இதுல உனக்கு என்ன வேணும் அதை பார்த்து எடுத்துக்கோ. ஆமா ஆமா, இந்த கொடி தான் வேணும். சரிப்பா, இந்தா. ரகு அவர்கிட்ட காசு கொடுத்தான். அப்புறம் கொடியை வாங்கிக்கிட்டு 2 பேரும் கரம்வீர் சித்தப்பா கிட்ட வந்தாங்க. சரி, இப்போ நம்ம கையில் கொடியும் வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்த ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சாகணும். கரம்வீர் சித்தப்பா அந்த மூவர்ண கொடிய ஒரு கம்புல கட்டினாரு. ரகு அத கையில வாங்கிக்கிட்டு கோஷங்களை எழுப்பினான். ஜனவரி 26 குடியரசு தினம். வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க. எங்கள் மூவர்ண கொடி உயரத்தில் இருக்கட்டும். சரி, இப்போ நாம உடனே ஒரு மேடையை ரெடி பண்ணி ஆகணும். அங்கதான் உங்களால கிராமத்து ஜனங்களுக்கு உங்களோட ஃபங்க்ஷனை நடத்த முடியும். நாம ஏன் இந்த ஃபங்க்ஷனை கிராமத்துல இருக்கிற பெரிய கிரவுண்ட்ல பண்ணக்கூடாது? ஆமா, இது நல்லா இருக்கும். எப்படியோ அந்த கிரவுண்டு காலியா தான் இருக்கு. அந்த இடத்துல எல்லாரும் ஒன்னு கூடி இருக்கலாம். இப்ப ரகு, ஜோதி அப்புறம் கரம்வீர் 3 பேரும் கிராமத்துல இருக்கிற கிரவுண்டுக்கு போனாங்க. அங்க போய் அந்த இடத்த சுத்தம் பண்ற வேலையை பண்ணாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு நாத்து ஸ்வீட் கடைக்காரர் வந்தாரு. அட, நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போறோம். அதுல நாங்க கிராமத்து ஜனங்க எல்லாரையும் வர சொல்ல போறோம். நீங்களும் கண்டிப்பா வாங்க. யாரை கேட்டு நீங்க இந்த இடத்த செலக்ட் பண்ணீங்க? இந்த இடத்துல ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி நீங்க கிராமத்து பஞ்சாயத்துல இருந்து பர்மிஷனை வாங்கணும்ல. பர்மிஷன் இல்லாம உங்களால எதுவும் இங்க பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம இன்னையில இருந்து இந்த இடத்துல நான் தான் கடை போட போறேன்.
ஆனா உங்க கடை தான் ஏற்கனவே மார்க்கெட்ல இருக்கே. அதனால் என்ன இப்போ நான் இன்னொரு கடையை போட போகிறேன். ஏன்னா எனக்கு இன்னும் நிறைய வருமானம் வேணும்ல. அப்படின்னா நீங்க எங்க ஃபங்க்ஷன்லயே கடையை திறந்துருங்க. கிராமத்து ஜனங்க எங்க ஃபங்க்ஷனை பார்க்க வருவாங்க. அப்புறம் அவங்க உங்க ஸ்வீட் கடையில இருந்து ஸ்வீட்டும் வாங்கிப்பாங்க. அப்படியா? அப்படின்னா நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத நீங்கள் தான் சொல்ல போகிறீங்களா? அப்புறம் நீங்கள் நடத்த போகிற ஃபங்க்ஷனுக்கு உள்ள நான் கடை திறக்கணும்னு எனக்கு ஆர்டர் போடுறீங்களா? அடேங்கப்பா. எங்களை மன்னிச்சிடுங்க அங்கிள், நாங்க அந்த அர்த்தத்துல சொல்லல. நாங்க இதத்தான் சொல்ல வந்தோம். நாம ஏன் இந்த கிரவுண்ட்ல ஒன்னா சேர்ந்து அவங்கவுங்க வேலையை பார்க்க கூடாது? அது மட்டும் இல்லாம இந்த கிரவுண்டும் ரொம்ப பெருசா இருக்கு. அதெல்லாம் முடியாது. நான் பஞ்சாயத்திலிருந்து ஆர்டர் வாங்கிட்டு இங்கே வந்திருக்கேன். உங்ககிட்ட ஆர்டர் எதுவும் இல்லை. அதனால் உங்களால் இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இங்கேருந்து போங்க. நத்து சொன்னதை கேட்டுட்டு ரகுக்கும் ஜோதிக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்பதான் கரம்வீர் சித்தப்பா அவங்களுக்கு ஒரு யோசனை சொன்னாங்க. நாம ஏன் மைதானத்தோட அந்த பாகத்தில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணக்கூடாது? அந்த இடமும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அப்புறம் அந்த இடத்துல யாரோட பர்மிஷனும் நமக்கு தேவையே படாது. ஆ, அப்படியே செய்வோம். சரிங்கக்கா, நீங்க போய் மற்ற ஏற்பாடுகள் எல்லாத்தையும் கவனிங்க. நான் போய் கிராமத்துல இருக்கிற ஜனங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வரேன். ரகு ஒவ்வொரு வீடா போய் ஒவ்வொருத்தரையும் ஃபங்க்ஷன்ல கலந்துக்க சொல்லி இன்வைட் பண்ணான். அப்புறம் இந்த இடத்துல ஜோதி கரம்வீர் சித்தப்பாவோட சேர்ந்து ஓலை, வைக்கோல் இதெல்லாம் வச்சு ஒரு சின்ன ஸ்டேஜை ரெடி பண்ணான். கொஞ்ச நேரத்துல ஜனங்க நிறைய பேர் அந்த இடத்துல ஒண்ணு கூடினாங்க. அப்புறம் ஜோதி தன்னோட ப்ரோக்ராம ஆரம்பிச்சா. அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அடேங்கப்பா, இந்த ஜோதி குழந்தை அவளோட ப்ரோக்ராமை ரொம்ப நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காளே. எல்லாரும் ஜோதியோட உழைப்பை பார்த்து பயங்கரமா கைத்தட்ட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இந்த விஷயம் கிராமம் முழுக்க பரவிடுச்சு. அதாவது கிரவுண்ட்ல பின்பகுதியில ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு அதை பார்க்கறதுக்கு எந்த கிராமத்து ஜனங்க இது வரைக்கும் வரலையோ அவங்கெல்லாம் அந்த ப்ரோக்ராம பார்த்தாங்க. வாவ், இந்த குழந்தைங்க இந்த இடத்த ரொம்ப அருமையா சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்களே. ஜனங்கள்லாம் அந்த இடத்துக்கு வரத பார்த்துட்டு அந்த கடைக்காரரும் அந்த இடத்துக்கு வந்தாரு. மன்னிப்பு கேட்டபடி எல்லாருக்கும் தன்னோட கடை ஸ்வீட்டை கொடுத்தாரு. என்னை மன்னிச்சிருங்க குழந்தைங்களா. நான் பணம் அதிகமாக வேணுன்ற பேராசையில் உங்களை அந்த இடத்துல ப்ரோக்ராம் பண்ண விடவே இல்லை. அதெல்லாம் இருக்கட்டும் அங்கிள், வாங்க உட்காருங்க. நீங்கள் ரொம்ப நல்லாவே ப்ரோக்ராம் பண்ணீங்க. எனக்கு நான் ஸ்கூல் படிக்கும்போது இருந்த ஞாபகங்கள்லாம் வந்துடுச்சு. எல்லாரும் நத்து ஸ்வீட் கடையில செஞ்ச ஸ்வீட்டை சாப்பிட்டாங்க. ரகுவும் அவன் ஏற்பாடு செஞ்சிருந்த ஃபங்க்ஷனை எல்லாருக்கும் செஞ்சு காட்டினான். அதுல கரம்வீர் சித்தப்பா அவனுக்கு உதவி செஞ்சாரு. அப்புறம் இந்த ப்ரோக்ராமும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் எல்லாரும் ரொம்ப கோலாகலமா ஜனவரி 26 கொண்டாடினாங்க.